டாக்டர், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிடுகிறார், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அமைச்சரோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்த போது ஒப்புக்கொண்டார்கள், அதன் பிறகு போய் மாற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். தமிழச்சி தமிழ்நாட்டு மாணவர்களோடு விளையாடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட இன்றைக்கு நாங்கள் ஒருபோதும் இருமொழி கொள்கையிலிருந்து மீற மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஆதரிக்க மாட்டோம்னு எங்கள் முதலமைச்சர் கூறிவிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. அதற்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய போது பயன்படுத்திய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்த, மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேசும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுறாங்க. உடனடியாக அவர் திரும்ப பெறுகிறார். இப்பொழுது மாலை நீங்கள் திமுக உறுப்பினர்கள் சேர்ந்து அமைச்சர் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறீங்க. என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில்? ஏன் அமைச்சர் அந்த கருத்தை முன்வைக்கிறார்? இதற்கிடையில் முதலமைச்சருடைய அந்த அறிக்கை மிக முக்கியமானது. அதில் அமைச்சருக்கு கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருக்கிறார். அவர் அன்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் எழுதிய கடிதத்தையும் சுட்டி காண்பித்து அதையும் அந்த தன்னுடைய ட்வீட்டில் இணைத்திருக்கிறார். என்ன நடந்தது சொல்லுங்க எம்பி. அனைவருக்கும் வணக்கம். இல்ல, இன்னைக்கு 0 ஹவர் அதுல இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, அதாவது கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி, பள்ளி கல்வித்துறைக்கு 2152 கோடி, அதை நீங்கள் ஒதுக்க வேண்டும், இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது மாதிரி நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க அந்த லெட்டரை நானும் படிச்சு பார்த்திருக்கேன். நான் அதாவது இவர் சொல்லும் அந்த கடிதம் என்ன அப்படின்றது அதுல பாத்தீங்கன்னா, நாங்கள் இதை ஆய்வு செய்வதற்கான ஒரு NEP அப்படின்றத ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை அமைத்து அதன் பிறகு நாங்கள் கையெழுத்திடுவது அப்படின்றத பத்தி பேசுறோம் அப்படின்றதுதான் இருக்கே தவிர, இதுல நாங்க கையெழுத்து போடுவோம் அப்படின்றது இது சுட்டி காட்டப்படவில்லை. அதே போல மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இங்க அமைச்சர் அவர்களை பார்க்க வந்தபோது நாங்கள் அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே போனோம். நானும் அந்த டீம்ல போயிருந்தேன். கனிமொழி மேடம் வந்திருந்தாங்க. இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் தொல் திருமாவளவன் சார், ரவிக்குமார் சார், எல்லோருமே சென்றோம். கம்யூனிஸ்ட் பார்ட்டி சேர்ந்தவர்கள், மதிமுகவை சேர்ந்தவர்கள் என்று அனைவருமே தான் போய் அதை அமைச்சரிடம் கொடுத்த பொழுது அவர் அப்பவும் அதே தான் சொன்னார். மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அப்போவே நாங்க சொன்னோம், இல்ல இது எங்களுடைய இது இருமொழி கொள்கை அப்படின்றதுதான் தமிழ்நாட்டின் கொள்கை. இது நீங்க இதை வைத்து இது பண்ணக்கூடாது, நீங்க அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படின்றது நாங்க மறுபடியும் சொன்னோம். அவர் அப்பவும் அது சரியான பதில் சொல்லவில்லை. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாக இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கோட்பாடு. நீங்க போய் சந்தித்த போது அமைச்சர் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சமக்கர சிக்ஷா அபியானுடைய நிதியை பெற வேண்டும் என்றால் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும், NEP-ல இணைய வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கெல்லாம் எம்பிக்கள், அமைச்சர், நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷோட சந்திக்கும் போது எங்கேயாவது குறிப்பிட்டிருந்தார்? இல்ல, அதாவது அவங்க இது மாதிரி நீங்க NEP-ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தினாரு. நாங்கள் செய்ய முடியாது அப்படின்றத நாங்க தெளிவா அப்ப சொல்லியிருந்தோம். அப்போ அது ஒரு டெட்லாக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவர் அப்போ நாங்க சரி நாங்கள் பார்த்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அது முடிஞ்சது. அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு கடிதம் எழுதுகிறார். எங்களுக்கு இருமொழி கொள்கையில் தான் நாங்கள் அதாவது திடமாக இருக்கிறோம், இதுல எங்களுக்கு மாற்று கருத்து என்பதற்கு இடமே இல்லை, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லி அது முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதிய பின்பு அவர் இன்று மறுபடியும் நீங்கள் கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்றது அபத்தமான வாதம். அண்ட் அது மட்டுமல்லாமல் இங்க நீங்க அதாவது அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு. அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பி நாங்கள் அதாவது பாராளுமன்றத்துல வெல் ஆஃப் த ஹவுஸ் அங்க போயிட்டு நாங்க இதை வன்மையாக கண்டித்தோம். அதற்கு பிறகு எங்களுடைய பாராளுமன்ற 2 அவைகளின் குழுவின் தலைவர் கனிமொழி அவர்கள் எழுந்து அவங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும் திரும்பி அவங்க பதிவு பண்ணாங்க.
பதிவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் சபாநாயகரை போய் பார்த்து சொன்னோம், இது மாதிரி அன்டெமோக்ராட்டிக் அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்லலாம், அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படின்றதெல்லாம் நீங்க எப்படி சொல்லலாம்? ஒரு கூட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கும் எம்பிக்கள் அனைவரையுமே அன்சிவிலைஸ்ட்ன்ற வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்துறதுன்றது வந்து ஒரு அமைச்சர் யாரா இருந்தாலுமே அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். குறிப்பாக ஒரு அமைச்சர் இதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அப்படின்றது வந்து ஒப்புக்கொள்ள முடியாது. இது நாங்க கூட திருப்பி சொல்லலாம், அப்போ நீங்க வந்து அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படின்றது நாங்க சொல்லலாம். அதே மாதிரி இப்ப சொல்லிட்டு இருந்தா அதற்கு பிறகு நாங்கள் வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? நீங்க வந்து கண்டிப்பா அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அது வந்து ஒரு கூக்குரல் எழுப்புவார்கள். நாங்கள் கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு நாங்க வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை வெளிநடப்பு அப்படின்றது செஞ்சோம். அதற்கு பிறகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்றதுதான் சொன்னார். அவர் அதற்கு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்துவிட்டு சபாநாயகரிடம் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்றது பிரிவிலேஜ் மோஷன் அப்படின்றத வந்து கொடுத்திருக்கோம். இதுல வந்து அவர்கள் இந்த அரசியல் செய்வது அப்படின்றது வந்து மொழியை வைத்து செய்பவர்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிஷிகாந்த் தூபே அப்படின்றவர் வேற ஒரு அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார்னா, சமஸ்கிருதம் வந்து இதை விட பழமையான மொழி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்புறம் தர்மேந்திர பிரதானே வெளியில வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்லும்போது மூன்றாவது மொழியாக இந்தியை திணிக்கிறோம் என்று திமுக எம்பிக்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எதுவுமே இல்லை, என் மகள் கூட மராத்தி தான் மூன்றாவது மொழியாக படிக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இல்ல, நீங்க வந்து மூன்றாவது மொழியாக அவர் மகள் என்ன வேணாலும் படிக்கட்டும், அவங்க தமிழ்நாட்டில் இல்ல. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், இப்ப அவர்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்தப்பெல்லாம் வந்து இந்த மொழி பிரச்சனை அப்படின்றது எப்படி வரும்னா, மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்ததை இவர்கள் மறைமுகமாக இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா, மூன்றாவது மொழியாக 22 மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், இந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற நான் ஏற்கனவே நம்மளுடைய விவாத நிகழ்ச்சியில வந்து நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 22 மொழிகளை நீங்க வந்து கத்துக் கொடுக்கணும்னா ஒரு மொழியை கத்துக் கொடுப்பதற்கு கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் தேவை. ஏன்னா ஒரே ஆளுக்கு 22 மொழி தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து யாராலையும் ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம். சோ ஒவ்வொரு மொழிக்கும் அதுல வந்து அந்த 22 மொழியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் இதெல்லாம் கூட சொல்லி தர போற வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் அவங்களை கேட்டேன். இன்னைக்கு வந்து சபாநாயகரை சென்று பார்த்த பொழுது நான் அவரிடமே இதை கேட்டேன். நீங்கள் இந்த நீபி திட்டத்தை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நீங்க வந்து இப்போ 22 லாங்குவேஜ்னா 22 சரி 20 வாத்தியார்னே வச்சுக்கோங்க, யாரோ ஒரு 2 வாத்தியாருக்கு 2 மொழி எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சது அப்படின்னா கூட 40,000 பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில். 40,000 பள்ளிகளில் ஒவ்வொரு பள்ளிக்கும் 20 ஆசிரியர்களை நியமிக்க போகிறீர்களா? அப்ப அந்த 20 பேரை நீங்க நியமிச்சீங்கன்னா 8 லட்சம் ஆசிரியர்கள் நீங்க வந்து வேலைக்கு வைக்கணும். அந்த 8 லட்சம் வேலைக்கு வைக்கிற ஆட்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் என்று வைத்தால் கூட ஒரு மாதத்திற்கு 800 கோடி ரூபாய் வருது. 800 crores per monthனா அது வந்து வருஷத்துக்கு 9,600 crores. எனக்கு தெரிஞ்சு எந்த மாநிலத்திலுமே வந்து அந்த மாதிரி ஒரு பொருளாதார வலிமை அப்படின்றது தமிழ்நாடு தான் இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது பண்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது. அது வந்து இங்க நமக்கு வந்து இருக்கிறது ஏற்கனவே 80 கோடி ஒரு வருடத்திற்கு அப்படின்றதுதான் இருக்கு இப்ப இருக்கிற வாத்தியார்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லி தருவதற்கு. இவங்க 10 மடங்கு அதிகமாக மாதத்திற்கு 800 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு பட்ஜெட்ல இருக்கிற ஒரு திட்டத்தை வந்து இவங்க சொல்லிட்டு இதை இங்க நடைமுறைப்படுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கை வைத்திருக்கிறார்கள், நீங்கள் மட்டும்தான் இதை செய்வதில்லை அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். கூடவே பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே வந்து அந்த சமஸ்கிருதம்ங்கிறத மட்டும் சொல்லல, கூடவே 2 முக்கியமான கருத்தையும் அவர் வைக்கிறாரு. இன்னொன்று, தமிழக கோவில்கள்ல சமஸ்கிருதம் தான் ஒலிக்கிறது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் சொல்கிறார், வரும் தேர்தலை மனதில் கொண்டு மும்மொழி கொள்கையை கண்டு திமுக எம்பிக்கள் பயப்படுகிறார்கள், அதனால்தான் தமிழ்நாட்டில் திமுக அரசு இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அதாவது நான் அவர் சொன்னது என்னன்றது எனக்கு புரியல. ஏன்னா அவர் பாதி நேரம் ஹிந்தியில தான் பேசிட்டு இருப்பாரு. நாங்க அந்த டைம்ல ஏதாவது கூக்குரல் எழுப்பி கொண்டிருந்தோம் என்றால் எங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா அவர் என்ன சொன்னாருன்றது நமக்கு புரியாது. பட் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த நிதியை கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாங்க வந்து அதையும் சொன்னோம், 40 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், இது நீங்க வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்னொரு கருத்து நாங்க வந்து என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து ஆளும் மாநிலங்கள் இல்லாட்டி மற்ற மாநிலங்கள் எல்லாம்
எல்லாமே மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்றால் எப்படி வந்து யூபியில இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் பீகார்ல இருந்தும் வர்ற பல எம்பிஸுக்கு ஆங்கிலம் என்பது தெரியாமல் இருக்கிறது, ஹிந்தியை தவிர இன்னொரு மொழி அப்படின்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்றப்போ நீங்கள் பேரளவுக்கு நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க ஹிந்தியை மட்டும் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அங்கிருந்து வந்த பல எம்பிக்களுக்கு எனக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்து பேச மாட்டேன் என்று இருக்கிறார்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு ஆங்கிலமே தெரியவில்லை அப்படின்றது எங்களுக்கு கண்கூடாக தெரிகிறது. இப்ப அது மாதிரி இருக்கிறவங்க நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க அமல்படுத்திட்டோம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறது அப்படின்றது வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ்நாட்டை இதை வைத்து இப்ப நம்ம வந்து இரண்டு மொழி அப்படின்றத வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடங்களில் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்காரு, எங்களுக்குள்ளார பேசிக்கிறதுக்கு தமிழ் மொழி இருக்கு, இணைப்பு மொழியாக ஒன்று வேண்டும் என்றால் ஆங்கிலம் இருக்கு. அது நீங்க எல்லாரும் மும்மொழி கொள்கையில நீங்க படிக்கிறீங்க இல்லைங்களா, நீங்களும் ஆங்கிலம் படிக்கிறீங்க இல்லைங்களா, அது லிங்க் லாங்குவேஜா இருந்துகிட்டு போகட்டும், அது வெளிநாட்டு லாங்குவேஜ் அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து இடமில்லை. நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆங்கிலம் படித்தால் உலகில் வேறு சில நாடுகளுக்கு சென்றாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். இப்ப யூகே, யூஎஸ் அது மாதிரிலாம் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு போனா, ஆனா தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பல பேர் ஜப்பான், பிரான்ஸ், ஸ்பெயின் அப்படி எல்லாம் போறாங்க. அங்கெல்லாம் ஆங்கிலம் பேச மாட்டாங்க. சோ போற இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த பணியின் காரணமாக அங்கே செல்லும் பொழுது அந்த மொழியை கற்றுக்கொண்டு இன்னும் பல தமிழர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிருங்க அந்த சென்டென்ஸ். இல்ல அவங்க வந்து அந்த மாதிரி வந்து தமிழர்கள் இல்ல, எந்த ஊருக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் வேறொரு நாட்டிற்கோ வேறொரு மாநிலத்திற்கோ சென்றால், நான் இப்ப ஹிந்தி இருந்து ஹிந்தி ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் அருமையாக பேசக்கூடிய உத்தரப்பிரதேச இருந்து வந்தவங்க, பீகார்ல இருந்து வந்தவங்க எல்லாம் காமிப்பேன். அவங்க வந்து இங்க வர்றப்ப என்ன எங்க கூட ஹிந்தியில தான் பேசணும்னு நான் சொல்ல போறாங்க. அப்படி செய்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்காது, அவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றதுதான் பாதிக்கப்படும். எங்கே நாம் செல்கிறோமோ அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க டெல்லியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் தமிழர்கள் இருப்பார்கள். அந்த 5 லட்சம் பேர் வந்து அவங்க எல்லாம் ஹிந்தி பேசக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அவங்க எல்லாம் எந்த மாநிலத்துக்கு போறீங்களோ, எந்த நாட்டுக்கு போகிறீர்களோ, அங்கே என்ன மொழி பேசுகிறார்களோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்றோம். ஆனால் 3வது மொழியாக இன்று கிராமங்களில் இருக்கும் பள்ளி குழந்தைகள் அவர்கள் நாளைக்கு வந்து எந்த ஊருக்கு போவாங்கன்றதே தெரியாதப்போ நீங்க 3வது மொழியா சொல்ற மொழி, நீங்க இன்னைக்கு வந்து 22 மொழின்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதனுடைய பொருளாதார வீக்னஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான். கடைசியில இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு 40,000 பேர் எங்களுக்கு ஆள் இல்ல, இது ஜெர்மன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 40,000 பேர் ஆள் இல்ல, இது மாதிரி தெலுங்கு சொல்லிக் கொடு, எங்களுக்கு இருக்கிறது வந்து ஹிந்தியும் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க, இது 1-2 தான் கொடுக்குறோம், இதை வந்து கத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இதை போன்ற அவர்கள் செய்வதை நாங்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை அப்படின்றதுதான் இந்த பேசலாம்.